أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரிகளே, இந்த புனிதமிக்க அருள்கள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை நம் எல்லோரையும் அடை செய்த அல்லாஹ் தாலாவுக்கே எல்லா புகழும். இறைவனை நெருங்குவோம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நாம் அல்லாஹுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெறுவதற்கு என்னென்ன அமல்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அமல் எது அப்படின்னா லுஹா தொழுகை அப்படிங்கிற அமல். இந்த லுஹா தொழுகை நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறிய அமலாக இருக்குது. சுன்னத்தான தொழுகைகளில் இதுவும் ஒன்றா இருக்குது. லுஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியன் உதித்து உச்சிக்கு வந்து சாயும் நேரம் அப்படின்னு அர்த்தம். இந்த நேரத்துக்குள்ள தொழுகிற தொழுகையா இது இருக்கிறதால இந்த தொழுகைக்கு லுஹா தொழுகை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லுஹா தொழுகை நமக்கு தெரிஞ்ச ஒரு அமல் தான். நம்மள பலர் இந்த லுஹா தொழுகையை தொடர்ந்து தொழக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். இந்த சுன்னத்தான தொழுகையை பேணி தொழுகுவதன் மூலமா நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் மத்தியில உள்ள உறவை உறுதிப்படுத்திக்க முடியும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை உபரியான வணக்கங்கள் மூலமா தான் நெருங்க முடியும். அவனுடைய நேசமும் நமக்கு கிடைக்கும். கடமையான தொழுகைகளை மட்டும் தொழுதுட்டு உபரியான தொழுகைகளை தொழாம விட்டுறதால தான் கடமையான தொழுகைகள்ல ஊர்மையாவும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இல்லாமலும் நம்மால தொழ முடியறதில்ல. உபரியான தொழுகைகளை சரிவல தொழுகிறது நம்முடைய கடமையான தொழுகைகளில் ஏற்பட்ட குறைகளை சரி செஞ்சு மறுமையில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம்முடைய கடமையான தொழுகையை ஏற்றுக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது கடமையான தொழுகைகளில் கவனமாக இருக்கிற நாம அதே கவனத்தோட உபரியான தொழுகைகளை தொழுகிறதுக்கும் முயற்சி செய்யணும். இது நம்மீதான அல்லாஹுடைய தொடர்பை உறுதிப்படுத்துறதுக்கும் அவன் நம்மீது நேசம் கொள்றதுக்கும் வழிவகுக்கும். இந்த லுஹா தொழுகைக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை தன்னுடைய தோழர்களோட உட்கார்ந்துருக்கும்போது சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் ஒவ்வொரு காலையிலும் தமது உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டிற்காகவும் சதக்கா செய்வது கடமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு மூட்டுக்கும் நாங்கள் எப்படி சதக்கா செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு துதிச்சொல்லும் அதாவது சுபஹான் அல்லாஹ் தர்மமாகும். ஒவ்வொரு புகழ் மாலையும் அல்ஹம்துலில்லாஹ் தர்மமாகும். ஒவ்வொரு ஓரிரை உறுதிமொழியும் லா இலாஹ இல்லல்லாஹ் தர்மமாகும். அவனை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹு அக்பர் தர்மமே. நல்லதை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் தர்மமே. இது எல்லாத்துக்கும் ஈடா ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் ஈடா முற்பகல் நேரத்தில் லுஹாவுடைய 2 ரக்கத் தொழுகுவது போதுமானதாக அமையும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு இணைப்பிற்காகவும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய இந்த உடல் முழுக்க மூட்டுகளால் ஆன இணைப்பு தானே. நமக்கு இதை பார்க்கும்போது சாதாரணமாக தெரியலாம். நம்முடைய விரல்களை பாருங்க, அதில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எத்தனை மூட்டுகள், எத்தனை இணைப்புகளை கொடுத்துருக்கான். இந்த இணைப்புகள் இல்லைன்னா நம்மளால ஒரு பொருளை பிடிச்சு தூக்க முடியுமா? நம்மளோட உடலை அசைக்கணும் அப்படின்னா, நம்ம நிமிர்ந்து உட்காரணும் அப்படின்னா, நம்ம குனியணும் அப்படின்னா, நம்முடைய கால்களை மடக்கி உட்காரணும் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே அந்த எலும்புகள் சரியா இருந்தா தான், அந்த மூட்டுகள் சரியா இருந்தா தான் நம்மளால இந்த எல்லா செயலையுமே செய்ய முடியும். இந்த இணைப்புகள்ல ஒண்ணு ஒழுங்கா வேலை செய்யாட்டி கூட இந்த இணைப்புகள்ல ஒண்ணு வேலை செய்யாட்டி கூட நம்மளால ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது. 360 இணைப்புகள் இருக்கு. அதுல ஒண்ணே ஒழுங்கா வேலை செய்யாட்டி கூட நம்ம வாழ்க்கையே முடங்கி போயிடும். நம்முடைய விரல்கள்ல எவ்வளோ குட்டி குட்டியான இணைப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கான். இந்த இணைப்புகள் ஒழுங்கா வேலை செய்தாதான் நம்முடைய விரல்களை மடக்க முடியும், பிடிச்சு எழுத முடியும். இதுல ஒரு இணைப்பு சரிவர வேலை செய்யலைன்னா நம்முடைய கையால எந்த ஒரு யூஸும் இல்லை தானே. நம்மால ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ முடியுமா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அருட்கொடை தானே இது.
எப்பயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைக்கு நன்றி செலுத்துற அடியாரத்தான் நேசிக்கிறான். அப்போ நம்ம கேட்காமலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னா, இதுக்காக நாம தினம் தினம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும் தானே! அந்த நன்றிய எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த லுஹா தொழுகையின் மூலமா வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்ததா இன்னொரு சிறப்பு. அது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய நெருங்கிய நண்பருக்கு கொடுத்த ஒரு அறிவுரை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா, எனது நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விஷயத்த அறிவுறுத்துனாங்க. எல்லா மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். லுஹாவுடைய நேரத்துல 2 ரக்காத் தொழ வேண்டும். தூங்குவதற்கு முன்னால் வித்ர் தொழ வேண்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு மட்டும் தான் நண்பரா அப்படின்னா இல்ல. நம்முடைய முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். நம்முடைய தலைவர் அவங்க தான். நம்முடைய நண்பரும் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க நமக்கும் கொடுக்கிற அறிவுரை தான் இது. மாதத்துல 3 நாட்கள் நோன்பு நோற்கிறதும், வித்ர் தொழாம தூங்கிராதீங்க அப்படின்னு சொன்னதும், லுஹாவுடைய நேரத்துல 2 ரக்காத் தொழுவுங்க அப்படிங்கிறதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கும் வழங்கிய அறிவுரை. அப்போ இந்த லுஹாவுடைய தொழுகை நம்முடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நாம கொடுக்க வேண்டிய சதக்காவிற்கு பகரமா அமையுது. இந்த லுஹா தொழுகைக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. அவ்வாபீன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாபீன் அப்படின்னா யாருன்னா, தொடர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்கள். தவறுகளிலிருந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு, மீண்டும் மீண்டும் அல்லாஹ் கிட்ட திரும்பி போயிட்டே இருக்கிறவங்க தான் இந்த அவ்வாபீன்கள். அப்போ யார் லுஹா தொழுகையை தொழுகின்றாரோ, அவர் ஒரு அவ்வாபீன். அல்லாஹுவை நோக்கி திரும்ப திரும்ப மீளக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இந்த லுஹா தொழுகை முழுக்க முழுக்க நம்முடைய நாள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொறுப்புல சமர்ப்பிக்க உதவுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானா, ஆதமின் மகனே, பகலுடைய ஆரம்ப நேரத்துல 4 ரக்காத் தொழுவதற்கு நீ ஒருபோதும் இயலாதவனாக ஆகிவிடாதே. அப்படி நீ தொழுத அப்படின்னா, உன்னுடைய மீதி பொழுதை அது என்னிடம் ஒப்படைத்து விடும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதாவது பகல்ல 4 ரக்காத் லுஹா தொழுதா நம்முடைய இரவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பெடுத்துக்கிறான். இது அபுதாபுதுல வரக்கூடிய ஒரு நபிமொழி. அப்போ நம்முடைய ஒவ்வொரு நாள் இரவும் அல்லாஹுடைய பொறுப்புல இருந்துச்சு அப்படின்னா, நமக்கான முழுமையான பாதுகாப்பு. அதாவது பாவம் செய்வதிலிருந்து பாதுகாப்பு, தீய விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு, ஷைத்தானுடைய தீங்கில இருந்து பாதுகாப்பு, நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு. இப்படி எல்லா பாதுகாப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுப்பான். அப்போ நம்முடைய நாளை அல்லாஹ்வுடைய கைகள்ல ஒப்படைக்க இந்த லுஹா தொழுகையை தொழக்கூடியவங்களா நாம இருக்கணும் சகோதரிகளா. அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த லுஹா தொழுகை ஹஜ்ஜிற்கும், உம்ராவிற்கும் நிகரான நன்மையை பெற்றுத் தருது அப்படின்னு ஒரு நபிமொழி இருக்கு. இது ஸஹீஹுடைய தரத்துல இல்ல, ஹஸனுடைய தரத்துல இருக்கு. இருந்தாலும் இத இங்க சொல்றதுடைய நோக்கம் என்னன்னா, இதனுடைய முக்கியத்துவத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு உணர்த்துறதுக்காகத்தான். நன்மைகள்ல ஹசன் தரத்துல இருக்கிற நபிமொழிகள நாம எடுத்துக்கலாம். ஆர்வமூட்டும் நோக்கத்திற்காகத்தான் இந்த ஹதீஸ இங்க நான் பதிவு செய்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவர் ஃபஜரை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு, சூரியன் உதயமாகும் வரை காத்திருந்து, திக்ர் செஞ்சுட்டே இருந்துட்டு, சூரியன் நல்லா உதயமான பின்பு 2 ரக்காத் லுஹா தொழுகிறாரோ, அவருக்கு ஹஜ் மற்றும் உம்ராவுடைய நன்மைகள் கிடைக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது ஹசனுடைய தரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபிமொழி தான். இந்த லுஹா தொழுகையுடைய நேரம் என்ன அப்படின்னா, சூரியன் நன்றாக உதயமானதுல இருந்து சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம லுஹா தொழுகைய தொழுகலாம். அதாவது சூரியன் உதயமாகி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தொழுகை நேரம் தொடங்குது. எப்ப வரைக்கும் தொழுகலாம் அப்படின்னா, லுஹர் வக்துக்கு ஒரு 15 நிமிடம் முன்னாடி இதனுடைய நேரம் முடியுது. இதுல சிறப்புக்குரிய நேரம் என்னன்னா, பிற்பகல்ல தொழுகிறது. அதாவது சூரியன் நல்லா சூடாகி வர நேரத்துல தொழுகிறது. சரி, எத்தன ரக்காத் இந்த தொழுகிறது அப்படின்னா, லுஹா தொழுகையுடைய குறைந்த அளவு 2 ரக்காத் தொழுவது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத் தொழுவதாகவும், அதிகபட்சமா 2 2 8 ரக்காத் அல்லது 12 ரக்காத் தொழுவதாகவும் அறிவிப்புகள் இருக்கு.
அப்போ இந்த லுஹா தொழுகைய, அதனுடைய சிறப்பையும், முக்கியத்துவத்தையும், நன்மைகளையும் உணர்ந்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு பிடித்தமான அடியார்களா நம்ம மாறுறதுக்காக, அவனுடைய அன்பையும், அருளையும், நெருக்கத்தையும், மன்னிப்பையும் பெறுவதற்காக, இந்த ரமலானுடைய மாதத்துல இந்த லுஹா தொழுகையை தொழுக ஆரம்பிச்சு, இந்த ரமலானோட இத முடிச்சிராம, ரமலானை கடந்து சென்றும், இந்த அமல நாம தொடர்ந்து தொழக்கூடிய மக்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை சரியான முறையில நிறைவேற்றி, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று, நாளை மறுமையில அவனை சந்திக்கும் நற்பேறு பெற்றவர்களாக மாறுவோம். இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டோமோ, கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும், உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.